குரூப் 4ல இந்த கங்கௌகம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து பெரிய ஒரு விஷயத்தை உண்டாக்குனுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம எதுலயுமே கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு, இந்த கங்கௌகம் அப்படிங்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து எதா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது தான் ஆன்சரா வந்துச்சு. இது வந்து நேத்து ஷார்ட்ஸ்ல ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இதில் இந்த வீடியோல வந்து கிளியரா பார்ப்போம். எப்படி கங்கௌகம் வந்து எப்படி கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பார்ப்போம். கங்கௌகம்க்கு இந்த விருத்த சந்தி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த கங்கௌகம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழியோட இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. வருமொழியோட முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. இது என்னன்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்து இருக்குல்ல, அது வந்து ஆ இல்லைன்னா ஆவாக வந்திருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இதில் கங்கா அப்படின்னு சொல்லிருக்கா, இதில் வந்து எது வந்து நிலைமொழி இறுதி? இந்த கா அப்படிங்கிறது தான் நிலைமொழி இறுதியாக இருக்குது. அதே மாதிரி வருமொழி முதல் எது? இந்த ஓ அப்படிங்கிறது தான் வருமொழியோட முதலாக இருக்குது. இதில் வந்து இந்த காவை எப்படி பிரிப்போம் நம்ம? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போமா? அந்த மாதிரி வந்துடுச்சா? இப்போ விருத்த சந்தி அப்படின்னா என்னென்னா, நிலைமொழியோட இறுதி, இதான் நிலைமொழியோட இறுதி. இதில் வந்து ஆ இல்லைன்னா ஆ வந்துச்சுன்னா வந்திருக்கு. அதே மாதிரி வருமொழியோட முதல்ல ஏ இல்லைனா ஏ இல்லைனா ஐ இது வந்துச்சுன்னா, இந்த ஆவும் இந்த இந்த இடத்துல வந்து இந்த எழுத்து இருந்துச்சுன்னா அதையும் கெட்டுட்டு நடுவில் வந்து ஐ அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து இது செகண்ட் கண்டிஷன், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி கங்கௌகம் இல்லை. ஓகேவா? இது வந்து செகண்ட் கண்டிஷன் படி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியோட இறுதியில் ஆ இருக்கா வந்திருக்கு. அதே மாதிரி வருமொழியோட முதல்ல பாருங்கள் ஓ தான் இருக்குது. ஓ வந்து செகண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இல்லை. அப்போ கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதியில் ஆ இல்லைனா ஆ இருக்கணும், வந்திருக்கு. அதே மாதிரி வருமொழியோட முதல்ல ஓ இல்லைனா அவு வந்திருக்கணும், இங்கே ஓ வந்திருக்கு, அப்போ வந்திருக்கு. இப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவும் இந்த ஓவும் கெட்டுரும். கெட்டுட்டு அந்த இடத்துல என்ன எழுத்து தோன்றும் பார்த்தீங்கன்னா, அவு அப்படிங்கிற எழுத்து தோன்றும். அப்போ இங்கே என்ன வரும்? அவு அப்படிங்கிற எழுத்து தோன்றும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கங்கா கூட்டல் ஓகம்னு இருக்கா. இதில் வந்து இந்த இக்கை வந்து இக்கு கூட்டல் ஆன்னு சொல்கிறோம், ஓகம் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஆவும் இந்த ஓவும் கெட்டுட்டு என்ன ஆகுது? அவு அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றுதா. அப்போ இங்கே வந்து இங்கே ஆ போயிட்டுனா என்ன இருக்கும்? கங் இக்கு இருக்கும். அப்போ இந்த கங் கூட்டல் அவு கூட்டல் கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிரும்னா, இந்த இக்கும் அவும் சேர்ந்து என்னவா புணரும் பார்த்தீங்கன்னா, கவ் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். ஓகேவா? இக்கும் அவும் சேர்ந்து கவ் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். இப்போ தான் என்ன ஆகும்? இதை சேர்த்து எழுதுனோம்னா கங்கௌகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இந்த விருத்த சந்திப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கங்கௌகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா இந்த இடத்துல இந்த ஓகம் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஏ இல்லைனா ஐயில் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நமக்கு என்னவா ஆரம்பிச்சிருக்கு? ஓல தானே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ செகண்ட் கண்டிஷன் படி தான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி தான் கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.